காதல் எனும் சிறையினிலே ஆதித்யன் அவனுடைய திட்டப்படி செயல்பாடுகளை கொண்டு செல்ல குடும்பத்தினர் அனைவரும் செய்வதறியாம திகைச்சு போய் நின்னாங்க. காரணம், அன்னைக்கு குடும்பத்தினர் எல்லாரையும் அழைச்ச ஆதித்யன் அனிதாவை இந்த வீட்லயே வச்சு இன்னும் 4 நாட்கள்ல திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்தான். யாரும் இத நம்பவே மறுத்தாங்க. ஏன்னா இப்போதுதான் அவன் தன் மனைவியோட இப்போ கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது அவன் அனிதாவை இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆதித்யன் மறுபடியும் அதே டாபிக்கை எடுத்து அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லவும் யாருக்கும் அங்க ஒன்றும் புரியல. எல்லாரும் எத்தனையோ முறை ஆதித்யனை தடுத்து பேசி விவாதம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவன் எதையுமே கேட்கல. ஆதித்யா மட்டும் இல்ல, அங்கிருந்த அபிநயா கூட அவருக்கு எது இஷ்டமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டோம், எனக்கு இதுல எந்த தடையும் இல்லை, நான் விவாகரத்து பத்திரத்துல இப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன் என்றவள் ஆதித்யன் புதுசா கொடுத்த விவாகரத்து பத்திரத்துல எல்லாத்து முன்னாடியும் கையெழுத்து போட்டு ஆதித்யனுக்கு கொடுத்தா. நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே கொஞ்சம் திடுக்கிட்டு நிற்க ராஜவர்மன் மட்டும் கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தாரு. அந்த குழப்பமான முகத்தை ஆதித்யனும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். எல்லாரும் கலைஞ்சு போக ராஜவர்மன் தன்னோட அறைக்கு போனவர் அறையில குறுக்கும் நெடுக்குமா கோவமா நடந்துட்டு இருந்தாரு. அனிதாவை ஆதித்யன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ அனிதா தனக்கு என்ன முறை வேணும்? மகளா அப்படின்னு நினைச்சவர் ஒரு வினாடி அதிர்ந்து போய் நின்னாரு. இப்போ என்ன பண்றது? இந்த கல்யாணத்தை தடுக்க வழியே இல்லையா? அப்படி தடுக்கணும்னா நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணுமா? இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சவரு ஒரு யோசனை வர திடீர்னு அனிதாவை தேடி அவ தங்கியிருந்த வீட்டுக்கு வேக வேகமா போனாரு. அது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால தன்னை யாராவது நோட்டம் பார்க்குறாங்களான்னு கூட அங்கும் இங்கும் பார்த்துக்கிட்டே அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினாரு. அந்த நேரத்துல ராஜவர்மனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அனிதா திகைச்சு போய் தான் நின்னா. ஆனாலும் அந்த திகைப்பை மறைச்சபடி, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க வராதீங்கன்னு கடைசி தடவை நீங்க வரும்போதே நான் சொன்னேனா இல்லையா? இப்படி நம்மளை யாராவது பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பாங்க, தயவு செஞ்சு வெளியில போங்க என்றாள். அதை கேட்ட ராஜவர்மனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. என்னடி, என்னமோ பெரிய உத்தமி பத்தினி மாதிரி என்கிட்டே டிராமா போடுறியா என்று கேட்டவர் அவள் வெறுப்பாக முகத்தை திருப்புறத பார்த்து, இங்க பாருடி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, அதை நான் தந்துடுறேன், வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடு. அதை விட்டு ஆதித்யனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு உரிமையா வரலாம்னு கனவு கூட காணாத. அப்படி நடந்தா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு மிரட்டினாரு. அதை கேட்டு அனிதா கொஞ்சம் மனம் பதறினாலும் ஆதித்யன் இருக்கிற தைரியத்துல அனிதா எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சா. அது சரி, நீங்க உங்களுக்கு தேவைன்னா என்னை கொலை கூட பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் இனி என்கிட்ட வேண்டாம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் உங்களை தேடி வரவே இல்லையே. நீங்களா தான் என்கிட்ட வந்தீங்க. என்னோட அழகை பார்த்து மயங்கி என்னை அனுபவிச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கும் கொடுத்தீங்க. ஆனா அந்த வாக்குறுதியை நீங்க காப்பாற்றவே இல்லை. இப்போ எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அதை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி கெடுக்கணும்னு நினைச்சா அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அப்புறம் உங்க குடும்பத்துக்கிட்ட உங்களை பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு திருப்பி அவளும் மிரட்டினான். ஏய், என்னடி என்னையே மிரட்டி பார்க்கறியா என்று கேட்டவர் அனிதாவை அடிச்சு நொறுக்கிற எண்ணத்துல அவளை நோக்கி வேகமா நெருங்கி வந்தாரு. அதே சமயம் வெளிப்பக்கம் கதவு தட்டப்படுற ஓசை கேட்டு ஒரு வினாடி அதிர்ந்து போய் நின்னாரு. அந்த ஓசையை கேட்ட அனிதா புன்னகைத்தபடி ஓடி போய் கதவு திறந்தா. வெளியே ஆதித்தன் தான் நின்றுட்டு இருந்தான். அதை கண்ட ராஜவர்மன் ஆதித்தனை பார்த்து திகைச்சு போய் விழிச்சாரு. என்ன மாமா, இவ்வளவு தூரம் அனிதா பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லியிருந்தா நானே அனிதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேனே என்று யதார்த்தமாக பேசுறத மாதிரி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு இல்லையா, அதான் நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சும்மா சொல்கிறதுக்காக வந்தேன், அவ்வளோதான் என்று கூறியவருக்கு பழைய நாட்களில் அபிநயா கிட்ட தான் தவறாக இதே இடத்துல நடந்து கொண்ட சம்பவமும் நினைவுக்கு வந்துச்சு. அப்போ ஆதித்யன் தன்னை வந்து மிரட்டினதும் மனசுல தோன்ற உடம்பெல்லாம் பதறி போய் வெளியில ஓடினாரு. அதை கண்ட ஆதித்யன் மனசுக்குள்ள சிரிச்சுப்படி அனிதாவை திரும்பி பார்த்தான். அவ ரொம்ப குழப்பத்தோட நிக்க,
நீ எதை பற்றியும் நினச்சி ரொம்ப குழம்பிக்காத அனிதா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். நான் உனக்கு என்றைக்குமே பக்கபலமாக இருப்பேன். நான் சொன்னதுபடி உனக்கு சேர வேண்டிய பணம், உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பையும் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்காலத்தில் நீ எந்த விதத்துலையும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறேன். சரிதானா? கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு உதவி பண்ணால் போதும் என்றான். என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அந்த வீட்டிலே இருந்திருந்தா இந்நேரம் எவனுக்கோ முந்தி விரிச்சு கெட்டு நாசமாக போயிருப்பேன். ஆனால் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு தேவையான பணத்தையும் கொடுத்தீங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சார் வேணும்? என் வாழ்க்கையில் இந்த நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கும் நிலச்சிருந்தா எனக்கு அதுவே போதும் சார். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தயங்காமல் செய்வேன் என்றார் அனிதா. அதை கேட்டு புன்னகைத்தபடி நன்றி அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஆதித்யன். தன்னோட அறைக்கு வந்த மேகனா ரொம்ப குழப்பத்தோட தவிச்சு போனா. இந்த வீட்டில் என்னதான் நடக்குது? நான் ஒரு பிளான் போட்டா அது ஒரு பிளான்ல போகுது. ஒன்றுமே புரியல. அந்த அம்சவல்லிக்கு ஃபோன் பண்ணா அவள் எடுக்கவும் மாட்டேங்கிறா. இங்கே என்னடானா அபிநயாவை ஆதித்யன் விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்கிறான். அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் அந்த அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறான். மேகனாவுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருந்தது. யார்கிட்ட கேட்டால் இதுக்கு தெளிவு பிறக்கும்னு தெரியல. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இப்பெல்லாம் ஆதித்யனை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த எண்ணமே அவளுக்கு வரவே இல்லை. குழப்பத்தில் தவிச்சு போய் நிற்கிற மேகனா தேவா கிட்ட இதை போய் பேசலான்னு போனா அவனும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். தீபிகா கிட்ட பழையபடி பழகலாம்னு நினச்சி சமாதானம்னா போனா அவளும் தன்னை பார்த்ததும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு தேவா கூட காதல் ஜோடியா வானத்தில் பறந்துட்டு இருக்கா. தன்னை யாருமே இந்த வீட்டில் மதிக்கிறதே இல்லை. பேசாம திரும்பவும் காலேஜுக்கே போய் ஜாயின் பண்ணிடலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தா மேனகா. அதே சமயம் கதவு தட்டப்பட போய் கதவை திறந்து பார்த்தா வெளியே தன்னோட அம்மா ரஞ்சனா தான் நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்தவ, அம்மா இந்த வீட்டில் என்னதாமா நடக்குது? எனக்கு மண்டையே பிச்சுக்கும் போல இருக்கு என்று கூறியபடி உள்ள போனா. அவளை தொடர்ந்து அறைக்குள்ள வந்த ரஞ்சனா கதவை சாத்தி உள்தாழ்பால் போட்டபடி, அட ஆமாண்டி, எனக்கும் இங்கே நடக்கிறது ஒன்றும் புரியல. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அனிதா யாரு? அவளை எங்கிருந்து இவன் கூட்டிட்டு வந்தான்? அவளை மறுபடியும் இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்? அதுவும் இன்னும் 4 நாளில். அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல என்றாள் ரஞ்சனா. மேகனா தன்னோட அம்மாவை கூர்மையா பார்த்தபடி, நீ இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு எந்த வேலையும் பண்ணாதம்மா என்றாள். வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், விட்டுடு, அமைதியா இரு என்றாள். தன் மகளை அதிர்ந்து போய் பார்த்தா ரஞ்சனா. என்னடி சொல்ற? அப்படின்னா ஆதித்யனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லையா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம்டி. அபிநயா ஆதித்யனுக்கு விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்ததை பார்த்தல்ல நீ? அனிதாவை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்திட்டா கண்டிப்பாக ஆதித்யன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், சரியா என்று கூறினாள் ரஞ்சனா. அதை கேட்டு விரக்தியாக சிரிச்சா மேகனா. அட போமா, உன் பேச்சை கேட்டு நான் நாசமாக போனதே போதும். எனக்கு அந்த ஆதித்யனே வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல மாப்பிள்ளையா பாரு. நான் கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க கூட எல்லாம் எனக்கு போராடி சலிச்சு போச்சு. காதலே இல்லாத ஒருத்தன் பின்னாடி காதல் காதல்னு போறது என்ன பிரயோஜனம் சொல்லு என்று கேட்டவளை ஆச்சரியத்தோட பார்த்தா ரஞ்சனா. ஹே, நீ நிஜமா தான் சொல்றியாடி? உனக்கு ஆதித்யன் மேல காதலே இல்லையா? எந்த ஆசையும் இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்டா. அட, அதெல்லாம் முதல்ல இருந்தது என்னமோ உண்மைதாம்மா. அந்த ஆசைக்காக சில தவறுகளையும் நான் செஞ்சதுன்னு உண்மைதான். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாம் முட்டாள்தானான்னு தோணுது. வேண்டாமா, அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுடு. ஆதித்யன் என்னமோ பண்ணிட்டு போறாரு. நான் என்னோட வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். பழையபடி படிப்பை நல்லபடியாக முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகிறேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட போகிறேன் என்றாள். தன்னோட மகளோட பேச்சை கேட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சா ரஞ்சனா. ஆதித்யன் தனக்கு வேணும்னு கேட்டிருந்தா ரஞ்சனா எப்படியாவது நடக்க போகிற இந்த திருமணத்தை நிறுத்த முயற்சியும் பண்ணியிருப்பான். ஆனால் தன்னோட மகளை அவனை வேண்டாம்னு சொல்லும் பொழுது இனி திருமணத்தை நிறுத்தி என்ன பிரயோஜனம்? அவரவர் வாழ்க்கையை அவரவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்ச ரஞ்சனா தன் மகக்கிட்ட வந்து அன்பா அவளுடைய தலையை கோதி விட்டா. பரவாயில்லடி, புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுத்திருக்க. நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொன்னவ, சரி நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோயில் வரைக்கும் போயிட்டு வரேனே, என்னமோ மனசெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
அப்படின்னு சொன்னபடி ரஞ்சனியோட அறையை விட்டு அவ கிளம்பி போக, அம்மா இருமா, எனக்கும் உன் கூட கோயிலுக்கு வரணும் போல இருக்கு, நானும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போகலாம் என்று கூறினாள் மேகனா. அதை கேட்டு மகிழ்ந்த ரஞ்சனா, சரிடி மேகனா, நான் போய் கார் டிரைவரை வண்டி எடுக்க சொல்றேன் என்ன என்றாள். மீண்டும் அம்மாவை தடுத்த மேகனா, வேண்டாம்மா, நம்ம கொஞ்சம் நடந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம், மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும் என்று குரல் தழுத்தழுக்க சொன்னா மேகனா. தன்னோட மகளோட உணர்வை புரிஞ்சுக்கிட்ட ரஞ்சனா அவளை மார்போடு அணைச்சு தட்டி கொடுத்தா. இனி உன்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும்டி, கவலைப்படாத மேகனா, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் வெளியில் நிற்கிறேன் என்ன என்று சொல்லிட்டு கிளம்பினா ரஞ்சனா. மேகனா சொன்னது மாதிரி 2 பேரும் அன்னைக்கு காலார பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் மனசார அம்மனை வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி அம்மனை தரிசிக்கும் பொழுது தன்னோட மகளை நினைச்சு கண்ணீர் வடிச்சா ரஞ்சனா. என்னோட மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இனிமேல் அப்படின்னு நினைச்ச ஒரு வினாடி அவளுக்கு சடனா பழைய நினைவு ஒன்று வந்துச்சு. இவ மட்டுமா தனக்கு மகள்? வேறொரு மகள் இருக்கிறாளே, அவ இப்போ எங்க இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு மன்னனை பார்த்து அம்மனை பார்த்து மனசுக்குள்ள கேள்வி கேட்டா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைச்சு அம்மன் கிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ரஞ்சனா.